ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நார்மல் ஃபுட்டேஜில் உள்ள ஸ்கை எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கை ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங், அதுக்கு மேலே ஸ்கை. ஓகே, இப்போ நான் ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று, ஒரு ரஃப் ஃபுட்டேஜ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம ஸ்கை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட் நான் வந்து ஷார்ட்டை கட் பண்ணிக்கிறேன், ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பிட் வர போதும். ஸோ ஆடியோ ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இது வந்து ஸ்லோ மோஷன் கொடுத்துட்டேன். ஸோ டைம் ரீமேப்பிங் கொடுத்துட்டேன், ஸ்பீடு. ஓகே, ஓகே, இதை வந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். ஓகே, தென் இதுக்கு வந்து நம்ம ஸ்கை வந்து நான் ட்ராக் பண்ணி உள்ள கொண்டு வரேன். ஓகே, ஓகே, ஸ்கை பேக்ரவுண்டில் வச்சாச்சு. கலர் கீ, கலர் கீ எடுத்துக்கோங்க. நான் அந்த ஃபஸ்ட்டு லேயரில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகே, எஃப்எக்ஸ் கண்ட்ரோல்ஸில் வந்து பிக் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கலரை டிக் பண்ணுறேன். இப்போ வந்து கலர் டாலரன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து அதிகப்படுத்துகிறேன். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் அதிகப்படுத்த பேக்ரவுண்டில் உள்ள ப்ளூ வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு. ஆனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பாடியில் உள்ள கலர்ஸும் சேர்த்து அது வந்து எடுத்துருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், பாடியில் உள்ள கலர்லாம் போயிடுச்சு. ஸோ இதோட ஃபெதர் வந்து 1.5 கொடுக்குறேன். ஓகே, திங் வந்து ஒரு 2 கொடுக்குறேன். ஓகே, வேணாம், ரொம்ப அதிகமாகிடுச்சு. 1 டாலரன்ஸ் வந்து ஓகே, கையோட லெவல் வந்து ஓகே. இப்போ நமக்கு அந்த பாடியில் உள்ள பாடியில் உள்ள கலர்ஸ்லாம் போனனால அதை வந்து ரொம்ப சின்ன ஒரு மாஸ்க் பண்ணணும். ஸோ அந்த மேலே உள்ள லேயர்ஸில் கலர் கீ அப்ளை பண்ணியிருக்கீங்களா, ஸோ அதை இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துகிறேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் மூவ் பண்ணோன்னா இன்னொரு டூப்ளிகேட் லேயர் வந்துருச்சு. இந்த ஃபஸ்ட்டு லேயரில் உள்ள கலர் கீயை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் பென் டூல் எடுத்துக்கோங்க, ஒரு ரஃப் மாஸ்க். ஓகே, இப்போ மாஸ்க் நம்ம போட்டாச்சு. ஓகே, இந்த மாஸ்க்கு ஒரு சின்ன ஃபெதர் ஒன்று அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஆல்ரெடி பேக்ட்ராப் வந்து நமக்கு நல்ல ப்ளூவாக இருக்கனால ஸோ இதோட ஃபெதர் நமக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.